பாண்டியன், நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை? காலையிலிருந்து நடந்த அந்த சண்டை பிளஸ் 4 விருந்தினர்கள் பேசின புள்ளி என்ன வெளிப்படுது இதிலிருந்து? நான் 45 நிமிஷத்துக்கு அப்புறம் பேச வர்றேன். 4 பேர் எனக்கு முன்னாடி பேசினதுல எனக்கு நெறைய உடன்பாடுகள் உண்டு. அதுல யாரும் எனக்கு இந்த இந்த பர்ட்டிகுலர்ல. பட் நம்ம 5 பேரும் பிளஸ் நீங்க சேர்ந்து அவங்க பிரதிநிதி இல்லாம பேசுறது ஒரு சின்ன எனக்கு ஒரு தயக்கம் தான். இல்ல, அந்த இருந்தாலும் தயக்கத்துக்கான விடையை நாங்க கேள்வி நேரம் சார்பா சொல்லி தான் ஆகணும். நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பல நிர்வாகிகளோட தொடர்பு கொண்டோம். அவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்கல. பிளஸ் அவர்கள் சிலர் வரவும் மறுத்திருக்கிறாங்க அப்படின்றதையும் நாம பதிவு செய்யணும். ஒரு கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை சார்ந்து நம்ம பேசுறப்போ அவங்களுடைய நிர்வாகிகள் இல்லாமல் ஒரு விவாதத்தை நடக்கிறதுக்கான மையப்புள்ளி இதுதான். பாண்டியன், பேசுங்க. நன்றி. இந்த விஷயத்தை நீங்க வெளிப்படுத்தினதுக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இது நம்ம அப்படி பேசுறது ஒரு எனக்கு நியாயமா இருக்காது. என்னோட சேர்ந்து இந்த 4 பேருக்கும் நியாயமா இருக்காது. உங்களுக்கும் அந்த டிவிக்கும் நியாயமா இருக்காதுங்கிற அடிப்படையில் தான் நான் அதை கேட்டேன். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி. நம்ம விஷயத்துக்கு போயிடுவோம் நேரடியா. 4 பேருதுலேயும் எனக்கு அதிகமான உடன்பாடு உண்டு. இந்த பர்டிகுலரா குறிப்பா தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அரசியல் கட்சி ஒரு 25 வருஷத்துக்கு மேல, கிட்டத்தட்ட 25 வருஷம் இல்லை கூடயே இருக்கும். அந்த அளவுக்கு அது பல விஷயத்துல அதனுடைய வெளிப்பாட்டை வந்திருக்கு. அதுல சமூக நீதிங்கிறது ஒரு முக்கியமான அந்த வார்த்தையை வச்சு பல வருஷம் வரலாறு போயிருக்கு. இன்னமும் போயிட்டு இருக்கு, போகுது இன்னமும். அப்ப இந்த இடத்த நம்ம ரொம்ப ஆழமா பார்க்கணும். நம்ம அதை உள்கட்சி பிரச்சனையா மட்டுமே அணுக முடியாது. அந்த அடிப்படையில் மொத்தம் 3 பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது மற்றதெல்லாம் 4 பேரும் சொன்னதில் பல விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு இருந்தாலும், பாட்டாளி கட்சி மேலே தனிப்பட்ட முறையில் எனக்கு சில விமர்சனங்கள் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இருந்தால் கூட நம்ம இந்த விஷயத்துக்கு நேரடியாக வந்துடுவோம். 2024 பிப்ரவரி 1 பட்ஜெட், ஒன்றிய பட்ஜெட் போடும்போது இந்த முரண்பாடு வெடிக்குது. எப்படி வெடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ராமதாஸ் அந்த பட்ஜெட், ஒன்றிய பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்ல ஒன்றும் இல்லைன்னு பேசுறாரு. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இது சூப்பர் பட்ஜெட்னு சொல்றாரு. இது வெளிப்படையான வந்த செய்தி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்ப முரண்பாடு இன்னைக்கு துவங்கல, அன்னைக்கே துவங்கிடுச்சு அப்படிங்கிறது முக்கியம். அடுத்தது, நீங்க இந்தியா ஃபுல்லா குறிப்பா அதிமுக 16 அந்த செப்டம்பர் ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அதிமுக எப்படியெல்லாம் வந்தது, எப்படியெல்லாம் 19 அலைன்ஸ் இருந்து அதிலே இதுல பிஎம்கேவும் இருந்ததும், அதுக்கப்புறம் 24ல பிஜேபியோட மட்டும் இருந்ததும், 2014ல இதே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தருமபுரியில ஜெயிச்சதும், திருப்பி 24ல சௌமியா பிஜேபியோட அலைன்ஸ்ல தோத்ததும் நம்ம முக்கியமா பார்க்கணும். ஏன் அப்படி பார்க்கறோம்னாக்கா, இப்போ குமார் கூட சொன்னாரு பிஜேபி வளர்ந்துருக்குன்னு. தமிழ்நாட்டில் வளரலன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றேன். 2014ல ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது இதே 2 தொகுதியில் வர்றாங்க. ஒரு தொகுதி கன்னியாகுமரி, இன்னொரு தொகுதி தருமபுரி அலைன்ஸ்ல. கரெக்டுங்களா? 2024ல அண்ணாமலை தலைவர். ஆனா விவாதத்தினுடைய மையப்புள்ளி பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள வந்துடலாம் சொல்றாரா? அதான் சொல்றேன். பேசுங்க. பதிலுங்கிறத கூட எடுத்துக்க வேண்டாம். அதோட நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். நம்ம அது அவருக்காக நான் சொல்லலை, அவர் நல்ல நண்பர் நமக்கு. பட் விஷயத்துக்கு வந்தோம்னா, இந்த 2024ல சௌமியா தோத்துட்டாங்க. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்ப அதை எல்லாருமே சொல்லிட்டீங்க. என்னன்னாக்கா, மணிகண்டன் உட்பட எல்லாருமே சொல்லிட்டீங்க, இது மாதிரி அலைன்ஸ் ராமதாஸ் பிஜேபியை விரும்பல, இவர் அன்புமணி பிஜேபி அலைன்ஸை விரும்பினார். இதுதான் முக்கியமான எல்லா விஷயத்தையும் உண்டு. அது போக முக்கியமான ஏன் முக்கியமானதுன்னா, இன்னைக்கு மீட்டிங்லயே 26 கூட்டணியை பத்தி தான் மெயினா சொல்றாரு இவர் டாக்டர் ராமதாஸ். ஏன் என்ன சொல்றாருனாக்கா, 26 கூட்டணி எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அன்புமணி அந்த கூட்டணியை அவர் விரும்பல. ஏன் விரும்பலன்னா, மணிகண்டா அப்படியே ரொம்ப நல்ல அழகா டீசெண்டாக சொன்னாரு. ஆனா அது அதிமுக தான் அந்த கூட்டணி அப்படிங்கிறத டாக்டர் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் எடுக்கிறாரு. ஆனா இவர் நம்ம எந்த காரணத்தை கொண்டு பிஜேபியை விட்டு விலகக்கூடாது அப்படிங்கிறது அன்புமணியோட இதா இருக்கதா நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப இந்த ஒரு புள்ளி தான் இன்னைக்கு இந்த மூந்தன்கிற ஒரு விஷயத்தை வச்சு பேசப்பட்டிருக்க ஒழிய, முழுக்க இது 26 கூட்டணி வச்சு, ஏன்னா 24 கூட்டணியில அது தோல்வியான கூட்டணி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல இன்னைக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, 24ல மிக ஒரு 5% உள்ள ஒரு பெரிய கட்சி கூட்டணியா பிஜேபியில இருந்தது பிஎம்கே மட்டும்தான். வேற எந்த கட்சி கூட்டணி இல்லை. பாக்கியெல்லாம் ரொம்ப சின்னது, அல்லது எல்லாமே 1% ஒட்டி. ஆட்கள் வேணா பெருசா இருக்கலாம். இப்போ தேவநாதன்லேருந்து பாரிவேந்தர்லாம் அது மாதிரி ஆட்கள் பெரியா இருக்கலாம். ஆனால் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு. அப்போ
பிஜேபி வந்து இப்போ நீங்கள் ஒரு சட்டசபையில் ஒரு தீர்மானம் டங்ஸ்டன் எதிர்த்தோ இல்லை வேற எந்த தீர்மானத்தை எடுத்தாலோ பிஜேபி எம்எல்ஏ 4 பேரை தவிர பாக்கி எல்லாரும் ஒரு பக்கமாக இருக்காங்க. அது நீட்டாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும். அப்போ 21ல் 5 எம்எல்ஏ கிட்டத்தட்ட நினைக்கிறேன் பிஎம்கேக்கு. அப்போ ஜெயிச்சவங்க 26ல் ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்றதான் ராமதாஸோட கவலை. ஆனால் இதில் என்ன முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வந்து ஒரு கட்சி, நம்ம நந்தகுமார் ஆரம்பித்தார் அந்த விஷயத்த, கட்சினா ஒரு கொள்கை, இதுதான் வந்து இருக்கணும், அதை வச்சு தான் நம்ம எல்லாமே நடத்தணும். ஆனால் இங்கே என்னென்ன இருக்குது, அரசியல் கட்சினாக்கா கொள்கை இருக்கணும், இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. அது போக தொழில் ரீதியாக இதை பார்க்குறாங்க எல்லா அரசியல் கட்சியும். அது போக வழக்கு, அது போக சிறை, எல்லாம் இருக்குது இதில். இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ இந்த வழக்குக்கும் சிறைக்கும் சமீப காலத்து லீடர்ஸ் எல்லாம் வந்து தயாராக இல்லை. நீங்கள் நல்லா கரெக்டாக கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா இது முக்கியமானது. ஏன்னா இதில் வழக்கு இருக்குது. இல்ல நீங்க சொல்றத பார்த்தாலும் கூட அந்த விஷயம் தானே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு பாமக கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு விஷயமா மாறுச்சுன்ற ஒரு விமர்சனமும் இருந்துச்சு இல்லையா? அதுதான் நீங்க 26ல ராமதாஸ் எடுக்கிற முடிவுக்கு வந்து அன்புமணி கட்டுப்பட்டு போயிட்டாருன்னா பிரச்சனை வந்து யாரு பயப்படுறது? யாரு? ராமதாஸ் பயப்பட மாட்டாரு. அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு தன்னுடைய தந்தைக்கு தெரியாதா? அதுதான் சொல்ல வரேன். நீங்க ராமதாஸ் வந்து இந்த சிறைக்கு ஏற்கனவே இது நடந்திருக்கு. அவர் ஒரு சிறைக்கு போயிருக்காரு. நீங்க கருணாநிதி சிறைக்கு போயிருக்காரு, ஸ்டாலின் சிறைக்கு போயிருக்காரு. நீங்க இன்றைக்கு வர தலைமுறை வந்து ஏசி ரூம்ல இருந்து ஜென்டலா அரசியல் பண்ணணுங்கிற அந்த தொழில் ரீதியான இதுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. இது வந்து தமிழ்நாடு இல்ல, இந்தியா ஃபுல்லா இது வந்துருச்சு. இப்ப நீங்க வந்து ஒருத்தர் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அஜித் பவாரே எடுத்துக்க, ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன மோடி சொன்ன பிறகு அவர் வந்து இன்னைக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுது. அப்ப யாரும் வழக்கை எதிர்த்து, இப்ப நீங்க அதே தமிழ்நாட்டை எடுத்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்திருந்தா கூட செந்தில் பாலாஜி 1 வருஷத்துக்கு மேல ஜெயில இருக்காரு. அத ஸ்டாலின் வந்து எடுத்துக்கிறாரு. அந்த புள்ளிக்கும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேளுங்க. கருணாநிதி காலத்துல 2G பிரச்சனை வந்தப்ப கனிமொழி, தன்னுடைய மகள் கனிமொழி, ராஜா உட்பட ஜெயில இருந்து அதை ஏத்துக்கிட்டு அடுத்ததுக்கு போறாங்க. இந்த பண்பு இல்ல இந்த நடைமுறை வந்து வழக்குக்கு பயந்துகிட்டு போற போக்கு வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அதனாலதான் அதிமுக வந்து பிஜேபியால ரொம்ப குறைச்சி அதோட மதிப்பு குறைச்சு கொண்டு போறாங்க. அதை நான் விரும்பல. அப்ப அங்கதான் பாண்டியன் ஒரு சந்தேகம் வருது. இந்த புள்ளிக்கும் முகுந்தோடைய நியமனம் தொடர்பான முரண்பாட்டுக்கும் எந்த இடத்துல நீங்க கனெக்ட் பண்றீங்க? இல்ல, முகுந்தனோட முரண்பாட அன்புமணி பெருசுபடுத்துறாரு. ஆனா பிரச்சனை அது கிடையாது. ராமதாஸோட உள்ள முரண்பாடு பிஜேபி கூட்டணிங்கிறதா முரண்பாடுங்கிறதா என்னுடைய பாயிண்ட். நீங்க அவர் வந்து முகுந்தனை பயன்படுத்திக்கிறாரு. அப்ப மற்றவங்க கேட்டாங்கல்ல, ஏன் டாக்டர் சௌமியா வந்து கேண்டிடேட்டா போடும்போது ஏன் வந்து அதை வந்து அன்புமணி கேள்வி வந்து நியாயமா இருக்குல்ல? இப்ப மக்கள் அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த விஷயத்த. இப்ப இவர் வந்து குடும்ப அரசியலை எதிர்க்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்ப எதிர்த்து 24 ஒரு 6 மாசம் தானே ஆகுது. அப்ப அந்த பிரச்சனை பெருசா எழுதுல. அப்ப அது கிடையாது. அப்ப என்னவா இருக்கு அப்படின்னாக்கா, அதிமுகவுக்கு ஏற்பட்ட நிலைமை பாட்டாளி மக்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிற கவலை வந்து டாக்டர் ராமதாஸ் இருக்காரு. அதான் மணிகண்டன் சுட்டி காமிச்சாரு. அப்ப அந்த இடத்துல இப்போ வந்து ஆனா தொண்டர்கள் ஃபுல்லா இப்ப இன்னைக்கு அதுக்கப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் வெளியில வரும்போது டாக்டர் ராமதாஸ் கார் வரும்போது எல்லாருமே அன்புமணி பக்கம் தான் நிக்கிறாங்க. கட்சி இது வந்து இப்ப அடுத்த சில நாட்கள்ல இது வந்து மறைஞ்சு போய் எல்லாம் ஒன்னாயிடலாம். ஆனா விஷயம் வந்து ஒன்னும் ஆகாது. பிஜேபியோட கூட்டணி உண்டா இல்லையா 26ல?